Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் நம்ம புக்ஸ் படிக்கணும் அண்ட் புக்ஸ் படிக்கிறதுனால நம்ம லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் ஒரு ரீடராக இருக்கீங்க இல்லை ரீடராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு புக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் பெரிய புத்திசாலியாக இருக்கணும்ல அவசியமே இல்லை. ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறப்பே நம்மளோட பிரெயின் அதுலேருந்து மீனிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளால அந்த வார்த்தையை படிச்சுட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்காம இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு புக்கில் ஒரு பர்டிகுலர் கேரக்டரை பற்றி நீங்கள் படிக்கிறப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்களில் அவங்க லைஃப்பில் அனுபவிச்சிருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள் அவங்களை இப்படி மாற்றிருக்கு, இப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம படிக்கிறப்போ நமக்கு எம்பத்தி இன்னும் அதிகமாகும். எம்பத்தினா உங்களுக்கு என்னன்னு தெரியலனா, அந்த கேரக்டரோட சுச்சுவேஷனில் நம்மளை பொருத்தி நம்ம அந்த இடத்துல இருந்தால் எந்த அளவுக்கு நம்ம அந்த வலியை உணர்வோன்னு அந்த கேரக்டரோட வலியை நம்ம உணர்றது. அதே மாதிரி நம்மளோட அப்சர்விங் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். அண்ட் ரெண்டாவது விஷயம் நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறப்போ அந்த விஷயத்த அப்படியே ஏற்றுக்காம இந்த விஷயத்த நான் எதுக்காக ஏற்றுக்கணும், இந்த விஷயத்த நான் எதுக்காக நம்பணும், இந்த விஷயத்த நான் நம்புறதுனால யாருக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அந்த திறன் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். அதே மாதிரி வேறு லாங்குவேஜில் இருக்க எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் புக்கை நீங்கள் படிக்கிறப்போ உங்களோட வெக்காபுலரியும் எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு தெரியாத வார்த்தைங்க நீங்கள் எதையா பார்க்குறப்போ அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு ஒரு நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பிங்க. கூடவே அதோட ஆப்போசிட்ஸ் அண்ட் சினோனிம்ஸை கற்றுக்கோங்க. நம்ம படிக்கிற புத்தகங்களில் ரைட்டிங்ஸ் ரொம்ப டெஸ்கிரிப்டிவாக இருக்கும். அதாவது நம்மளோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், தாட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ நம்மளாலையும் நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணாமல் லாங் ஃபார்ம் கான்டென்ட் அல்லாட்டி புக்கில் இருந்து படிக்கிறப்போ உங்களோட நாலேஜ் அதிகமாகும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்ககிட்ட கொடுக்கறதுக்குன்னு சில தகவல்கள் இருக்கும். நீங்கள் பேசுகிறதுக்கு சில டாபிக்ஸ் இருக்கும். உங்களை மாதிரியே இருக்க ஆளுங்களையும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். உலகத்தில் என்னதான் மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்னுமே சில எமோஷன்ஸ், பயம், கோவம், பொறாமை இதெல்லாம் மாறவே இல்லை. ஸோ நீங்கள் கிளாசிக்ஸ் புக்ஸ் படிக்கிறப்போ அந்த பேட்டர்ன்ஸை உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். புக்ஸ் படிக்கிறதுனால உங்களோட சிந்தனைகள் வளரும். எப்போதும் ஒரே மாதிரி புக்ஸ் படிக்காமல் வேறு வேறு ஜான்ராலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட இமேஜினேஷன் வளரும், உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தான் புக்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.